நான் நிக்கிற இடத்துல அண்ணன் பேசிட்டாரு. இதெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருந்த பையன் இப்படித்தான் எல்லா விழா மேடைகள்லையும் பேசலாம். திடீர்னு என்னங்க இப்படி திசை மாறிட்டாருன்னா, திசை மாறவே ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன். எனக்கு காண்பிக்கப்பட்ட ஒளி, அது காட்டிய பாதை, அதில் நடந்து கொண்டிருந்தது. அதாவது மையம் உருவாகும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் 40 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். பல மேடைகள்ல கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, எப்படி 3 பேரோட நிறுத்திட்டீங்க, அது நியாயமான. எனக்கு தமிழ் ஃப்ரீயா கற்றுக் கொடுத்த 3 வாத்தியார்கள். ஒருத்தர் உச்சரிப்பு, ஒருத்தர் உரைநடை, இன்னொருத்தர் கவிதை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உச்சரிப்பையும், அவர் என்ன பேச வேண்டும் என்ற டயலாகை எழுதி கொடுத்த கலைஞர் எனக்கு உரைநடையையும், அவரின் சகோதரர் கண்ணதாசன் அவர்களுக்கு எனக்கு கவிதை தமிழையும் கற்றுக் கொடுத்தார். அதுவும் உறவுதான், அதுவும் என் உயிர் தான், அதுவும் என் தமிழ் தான். அதன் நீட்சியாக என்னை ஒட்டிக்கொண்ட அந்த உணர்வுதான் ஒவ்வொரு மேடையிலும் என்னை அப்பாரா முழங்க வைக்கிறார். ஆக இது ஏதோ திடீர்னு இது அரசியல் டிக்கெட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடம் அல்ல. சேர வேண்டிய இடம்தான். எங்கள் கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியானது. நாங்கள் இது நிகழ்த்தி ஆக வேண்டும் என்று போர்க்குரல் கொடுப்பது இவர்களோட அல்ல. நாங்க இந்த மாதிரி ஒண்ணு நிகழ்த்தணும்னு போட்டியா எலெக்ஷன்ல போட்டி போடும்போது நாங்க சொன்ன ஐடியாவா இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி காட்டியவர்கள் இவர்கள். இவங்க கூட சேர்றதா நம்ம யாருமே தெரியாதவங்க கூட சேர்றோம்.